ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் நக்கெட்ஸ் ரெசிபி தான். இது அவ்வளோ ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் போதுங்க. அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா கழுவி எலும்பு இல்லாத சிக்கனை உள்ள சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி சுற்றலைன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். சுற்றி ஷேப் கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்குல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி அளவுக்கு கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் எப்படி வெட்டி எடுத்துக்கன்னு அந்த மாதிரி. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத ஃபஸ்ட்டு வந்து முட்டையில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முக்கிட்டு இப்போ அப்படியே தூக்கி பிரெட் க்ரம்ஸில் போடுறோம். நல்லா பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட பொரிச்சிக்கலாம். இப்போது அதை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வாங்கின உடனே நம்ம எல்லா ரெசிபி ட்ரை பண்ணுவோம். ஆனால் எல்லா ரெசிபியுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இது சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு நிறைய வேலைப்பாடே கிடையாது. சூப்பராக ஈஸியாகவும் ரெடி ஆயிரும். என் பையனுக்காண்டி ஸ்டார் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூடான சுவையான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. சிக்கன் வாங்கினா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.